வணக்கம். வெல்கம் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸில் செகண்ட் யூனிட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால் என்னென்னா ஒரு விதமான அழுத்தம். அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் செலுத்தும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது, அதுதான் மோஷன். மோஷன் என்றால் அசைவு. இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட், மோஷன் அண்ட் ரெஸ்ட்னால் என்னென்னா, இந்த மேஜையில் ஒரு புக் இருக்குது, இந்த புக்கை நான் எதுவுமே செய்யலைன்னா அந்த புக்கு அதே இடத்துலே தான் இருக்கும். அதுதான் ரெஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம். இதை நான் கையை வச்சு லைட்டாக தள்ளி விடுறேன்னா அந்த புக் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போகும். அதை தான் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷன் அண்ட் ரெஸ்ட் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறுபடும். இப்போது ரிவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த ஆள் மூவ் ஆகிட்டே இருக்கார். ஆனால் போட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவர் அந்த போட்டு கூட அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கார். செகண்டில் ரோடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சைக்கிளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு சைக்கிள் கூடயே இருக்குது. தேர்டில் கார்டனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஊஞ்சலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அந்த பொண்ணு ஊஞ்சல் கூட ட்ராவல் ஆகி அங்கேயே தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெஸ்ட் அண்ட் மோஷன் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. தே ஆர் ரிலேட்டிவ். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். மேஜரில் ஒரு புக் இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கா அப்படின்னு எப்படி தெரியும்? பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகுது. கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த புக் அதே இடத்துல தான் இருக்குது, மூவ் ஆகலை, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி பூமியோட பார்வையிலேருந்து பார்த்தோன்னா அந்த புக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெஸ்ட் அண்ட் மோஷன் இது ரெண்டுமே நம்ம பார்க்குற பார்வையிலேருந்து தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். ஆரியப்பட்ட அவர்கள் இந்த போட்டை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா ரிவரில், அப்போ போட் முன்னாடி மூவ் ஆகிட்டு இருக்கும், பின்னாடி தண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இதே மாதிரியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். பூமி எந்த டைரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்குன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரெக்ஷனில். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகிறத பற்றி ஆரியப்பட்ட அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் நம்ம அடுத்து பார்க்குறது கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் நம்ம மேலே பார்த்த எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டில் தொட்டு ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த போட்டை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு இல்லையா, அப்போது அந்த போட்டில் அதில் உட்காந்து அதை ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். செகண்ட் சைக்கிள் அந்த பொண்ணு உட்காந்து ஃபோர்ஸ் கொடுத்து அந்த சைக்கிளை மூவ் பண்ணுது, அதுவும் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தேர்டில் அந்த பொண்ணு ஊஞ்சில் உட்காந்து பின்னாடி ஒருத்தர் தள்ளி விட்டு, ஸோ அதில் எல்லாமே ஆப்ஜெக்டை டச் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறது தான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அடுத்து நம்ம பார்க்குறது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இங்கே எக்ஸாம்பிளில் தென்னை மரம் இருக்குது, அது தென்னை மரத்து மேலே யாருமே ஏறலை, காற்றும் அடிக்கலாம், அந்த தேங்காய் கீழே விழுது. இது எதனாலன்னு கேட்டால் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது கிராவிட்டியால். நம்ம சின்ன வயசில் பார்த்தோன்னா பேப்பரில் பின்னெல்லாம் கொட்டி கீழே மேக்னெட்டை வச்சு விளையாண்டுட்ருப்போம். அப்போ அந்த மேக்னெட் நம்ம கிட்ட கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம், அந்த பின்னெல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தொடாமல் ஒரு ஆப்ஜெக்டில் மூவ்மெண்ட் கொண்டு வரது தான் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் எதன் மூலயமா தரலான்னா அனிமேட் ஏஜென்சி அண்ட் இன்அனிமேட் ஏஜென்சி. இப்போ போட்டு ஓட்டுறாரு இல்லையா, சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, இவங்க எல்லாமே லிவிங் ஆர்கானிசம். ஒரு ஆப்ஜெக்டை ஃபோர்ஸ் எந்த விதமான ஃபோர்ஸ்னால் ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஃபோர்ஸால் நம்ம தரது தான் அனிமேட்டர். இன்அனிமேட்னா நான் லிவிங். எக்ஸாம்பிள், ஒரு மாட்டு வண்டியை ஒரு மாடு இழுத்துட்டு போவோம், அந்த மாட்டு வண்டி மூவ் ஆகிறதுக்கு காரணமான அந்த மாடு இருக்கு இல்லையா, அது லிவிங் ஆர்கானிசம். அது கொடுக்குற ஃபோர்ஸாக தான் அந்த வண்டி மாடே மூவ் ஆகுது. அடுத்து இன்அனிமேட் ஏஜென்சிக்கு என்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒரு புல் இருக்குது, அந்த புல் திடீர்னு அசைஞ்சிட்டு இருக்கும். எதனாலனா அது விண்டால். அந்த விண்டு கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த கிராஸ் ஆடுது. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்அனிமேட் ஏஜென்சி, அதாவது நான் லிவிங் ஆர்கானிசம். அடுத்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம விதவிதமான ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணும்பொழுது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பால் பேட்டில் படும்போது அந்த பேட்டை நம்ம வேகமாக அடிக்கும்பொழுது, வேகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த பால் வேகமாக மூவ் ஆகும். அந்த பேட்டை வேறு திசையில் நம்ம செலுத்தும் பொழுது அப்போ பாலும் வேறு திசையில் போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலயமா நம்ம ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனை மாற்ற முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு தெரியுது. அடுத்து ஒரு சாஃப்ட் பாலில் இறுக்கமாக அமுக்கும்பொழுது அந்த பால் கம்ப்ரஸ் ஆகுது, ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ ஃபோர்ஸால் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும், கான்ட்ராக்டும் பண்ண முடியும்.
அடுத்து ஒரு மாட்டு வண்டி நேராக போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு தடங்கள் வருது, அந்த வண்டியை நிறுத்தணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு ஒரு டைரெக்ஷனில். அப்போ அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுவார், அந்த கயிறை அவர் பக்கம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்து அந்த வண்டியை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவார். இல்லை ரொம்ப வேகமாக இழுத்தாருன்னா அந்த வண்டி ஈவன் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபோர்ஸ் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நிறுத்தலாம், ரெஸ்ட் ஆர் நகர வைக்கலாம், மூவ் பண்ண வைக்கலாம். அடுத்து அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை மாற்றலாம். அடுத்து அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் எல்லாத்தையும் மாற்றலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆக்கலாம். அப்படின்றதுலாம் நம்ம இந்த ஃபோர்ஸோட அப்ளிகேஷன்ஸு தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பென்சிலை வந்து ஒரு ஷார்ப்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்சிஸ் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆக்சிஸை மூவ் பண்ணுறது தான் ரொட்டேட்டரி மோஷன். அடுத்து அந்த பென்சிலை வந்து சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகுது. ஸோ இது சர்க்குலர் மோஷன். அடுத்து ஒரு பென்சிலை வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது லீனியராக ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க, அது லீனியர் மோஷன். லாஸ்ட்டாக ஒரு பென்சிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து முன்ன பின்ன ஆட்டுறாங்க, அது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனாக ரொம்ப முக்கியங்க. என்னென்னா, எந்த இடத்துல அந்த ட்ராவல் ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வந்து முடியணும். ஆரம்பிக்கும் போது என்ன டைம் டியூரேஷன் எடுத்ததோ அதே திரும்ப வரப்போ அதே டைம் டியூரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி பீரியாடிக்காக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்னால் லீனியர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நடந்து போயிட்டுருப்பார் ஸ்ட்ரெயிட் ரோட்டில். லீனியர்னாலே ஸ்ட்ரெயிட்னு அர்த்தம், அது வந்து லீனியர் மோஷன். அடுத்து கர்வ் லீனியர்னால் ஒரு பால் இருக்க தூக்கி போடுறோம், அது ஸ்ட்ரெயிட்டாக போகும், திடீர்னு வந்து வளையவும் செய்யும், அதுதான் வந்து கர்வ் லீனியர் மோஷன் சொல்லுவோம். சர்க்குலர்னால் சர்க்கிளாக வந்து ரொட்டேட் ஆகிறது. ஒரு கல்லை வந்து ஒரு நூலில் கட்டி நம்ம தூக்கி போடும்போது அந்த கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாது, சர்க்கிள் பாத்தில் போகும், அதுதான் சர்க்குலர் மோஷன். அடுத்து ரொட்டேட்டரி மோஷன் தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆக்சிஸை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் ஆக்சிஸை வந்து ரொட்டேட் பண்ணுறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம சின்ன வயசில் விளையாண்ட பம்பரம் தான். அடுத்து ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்னா எந்த இடத்துல மோஷன் ட்ராவல் ஆகுதோ அதே இடத்துல முடியணும், வித் சேம் டைம் இன்டர்வல், அதுதான் ஆசிலேட்டரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து சிம்பிள் பெண்டுலம். சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம தான் படிச்சிருக்கோம். அடுத்து ஜிக்ஸாக்னா, ஒரு டி நகர் மாதிரி ஒரு க்ரௌடான பிளேஸில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டோம், எந்தெந்த இடத்துலாம் குட்டி குட்டி சந்து கிடைக்குதோ அதுலலாம் நம்ம ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு இர்ரெகுலர் மூமெண்ட்டு தான் வந்து ஜிக்ஸாக்னு சொல்லுவோம். இப்போ தேனீக்கள் கூட அப்படி தான், ஸ்ட்ரெயிட்டாலாம் போகாது, அதுக்குன்னு ஒரு மொச்சமொச்சான ட்ராவல் ஆகும், அதை வந்து ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிலேட்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துக்கு திரும்பி வருவோம். ஆனால் அதை ரொம்ப வெரி வெரி ஃபாஸ்ட்டில் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது வந்து நம்ம அப்பயும் நம்ம ஆசிலேஷன் சொல்ல மாட்டோம், அதை வைப்ரேஷன் சொல்ல ஆரம்பிப்போம். இதான் சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். அடுத்து பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக். பீரியாடிக்னா ஒரு ரெகுலர் டைம் இன்டர்வலில் நடக்கும். அதாவது வந்து பூமி தானே சுற்றி வர்றதா இருக்கட்டும், இல்லை அது சூரியனை சுற்றி வர்றதா இருக்கட்டும், அதுக்கான எடுத்துக்கிற கால நேரம் ஃபிக்ஸட், எல்லா வருஷமும் அதே தான். ஆனால் நான் பீரியாடிக்ன்றது திடீர்னு நடக்கும். அது எப்போ நடக்கும் நம்மளுக்கு கெஸ் பண்ணவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டாக இருக்கலாம், இல்லை எர்த் குவாக்காக இருக்கலாம், இல்லை சுனாமியாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டிசாஸ்டர், அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. பீரியாடிக்ன்றது பௌர்ணமி, அமாவாசை, இதெல்லாம் ரெகுலர் டைமில் நம்மளால் கெஸ் பண்ண முடியும், அதெல்லாம் பீரியாடிக் மோஷன்ஸ். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் சொன்னேன் ஆசிலேட்டரி மோஷன்னா வந்து அது எங்கே ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வந்து முடியும், ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அது அந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ன்றது வந்து நம்ம பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லா பீரியாடிக் மோஷனும் ஆசிலேட்டரி கிடையாது. ஏன்னா இந்த அமாவாசை பௌர்ணமிலாம் சொல்லலை, அதெல்லாம் வந்து ஆசிலேட்டரி கிடையாது. ஆனால் இந்த நம்ம ஊஞ்சலில் ஆடுறது, இந்த சிம்பிள் பெண்டுலம், இது எல்லாமே வந்து பீரியாடிக். ஏன் பீரியாடிக் சொல்கிறேன்னா, பெண்டுலம் எப்போ பாரு ஆடிட்டே இருக்காது, அது ஒரு டைம் இன்டர்வல் 12 மணினா 12 மணிக்கு வந்து ஆடும், அதுக்குன்னு ஒரு ரெகுலர் டைம் இன்டர்வல் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா ஆசிலேட்டரி மோஷனையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பீரியாடிக்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் ஸ்பீட். ஸ்பீட்னா தெரியும், நம்ம இது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கேட்டால் நம்ம வண்டியில் என்ன போட்டோம்னா கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிலோமீட்டர்னால் நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஆர்னால் வந்து டைமை மெஷர் பண்ணுறது. இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அதை தான் நம்ம வந்து ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்னென்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால்டு ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டி பை டைம்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் என்னென்னா
கிலோமீட்டர் பெர் ஆர் இல்லைனா மீட்டர் பெர் செகண்ட். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர்ன்றது டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுது, டீன்றது டைம் இண்டிகேட் பண்ணுறது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நான் சொன்னது தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த ஒரு புக்கில் வந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டா தான் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எப்படி பாருங்கள், எங்கே கால் எங்கே இருக்குது, முன்னங்கால் பின்னங்கால் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோனா 112 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 112 கிலோமீட்டர் போகுது. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட் தான். அடுத்து பார்க்குற மோஷன் வந்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்குது. ட்ரெயின் எடுத்துக்கோமே. ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டுருக்கோம். அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் நகர ஆரம்பிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீட் பிக்கப் ஆகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்டேஷன் வரப்போ மறுபடியும் ஸ்லோவாகும். அப்புறம் சுத்தமாக ஸ்பீட் ட்ராப் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டோட்டல் ஜேர்னியில் பார்த்தோன்னா ஸ்பீட் வந்து யூனிஃபார்மாகவே கிடையாது, ஒவ்வொரு இடத்துல மாறிட்டுருக்கு. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஒரு ஸ்பீட் பிக்கப் ஆகி ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ட்ராவலை என்ன சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த சைக்கிள் தாங்க. அதாவது என்னமோ அந்த ரோட்டில் இந்த சைக்கிள் வந்து ஹோல் சைக்கிளாக பார்த்தா அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் டயர் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய மோஷன்ஸ் வர்றதால இது வந்து மல்டிபிள் மோஷன்ஸ். ஸோ சயின்ஸ் டுடேன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில். என்னென்னா, இப்போ இருக்க ஒரு சயின்ஸ் அட்வான்ஸஸை பற்றி சொல்கிறாங்க. ரொபாட் இருக்குது. இந்த ரொபாட் தெரியும் நம்மளுக்கு வந்து ரொபாட்ன்றது அந்த வார்த்தை எங்கன்னா ஜெட்ஸ்ல வேர்டில் வந்து ரொபாட்டா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரோபாட்லாம் அப்படி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த ரோபாட்டுக்கெலாம் வந்து நிறைய சென்சார்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காது கேட்கறதுக்கு, கண்ணுக்கு எல்லாமே சென்சார்ஸ் வச்சு, அது டெம்பரேச்சர் சென்சார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதனால் இதை வந்து ஹை ரிஸ்க்கான ஜாபில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரோபாட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமாக. அப்புறம் நானோ ரொபாட்டிக்ஸ். இந்த நானோ ரொபாட்டிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் லெசன்லேயே 10⁻⁹ அந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டானது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை விட மைனூட்டானது. இந்த நானோ ரொபாட்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து பிளட்டில் விட்டு அந்த பிளட்டில் ஏதாவது ஆப்ரேட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா வந்து இந்த நானோ ரொபாட்டிக்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் டுடே. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.